சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் மைக் அப்படி கொடுக்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி அவசரமா கொடுத்துட்டு போனேன். அப்ப அவ்வளவுதான் இருக்கு நம்மளோட கவனம். இதனாலதான் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி திட்டு வாங்குறோம். ஸ்கூல் காலேஜ்ல எதை மறந்தாலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் எதையெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுடைய இருதயமாகிய பலகையில எழுதிட்டே இருக்கணும். எப்படி சொல்லுங்க? எழுதி கொண்டே இருக்கணும். ஏன்னா இங்க இருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதி ஆராதனையும் யாரை பற்றியது? தேவனை குறித்தது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஏசப்பாவை பத்தி பாடுறோம். ஆமென். ஏசப்பாவை பத்தி உயர்த்துறோம். ஆமென். போகும்போது சொன்னேன், மாதிரியா இருங்க. போற இடங்கள்லாம் நான் சொல்றது உண்டு, மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா இருக்காதீங்கன்னு சொல்லி. So be an example. நீங்க எதை செஞ்சாலும் 1 தீமோத்தேயு 4:12 அதுதான் வாசிக்கிறோம். நீங்க செய்யற எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிளா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கல்ல, be an example. ஆமா, இப்போ அப்படிதான் இருக்க போறோம். Be an example and show how you worship. நீங்க எப்படி ஆராதிக்க போகிறீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மாதிரியா நீங்க காமிக்க போறீங்க. ஒருவேளை ஆராதிக்க தெரியாதவங்க அந்த கடைசியில இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கவங்க ஆராதிக்கிறத பார்த்து இவங்களும் ஆராதிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென். அவ்வளவுதானா? சொல்லுங்க. ஆமென். இவ்வளவுதான் சத்தமா? எவ்வளவு பேர் இருக்கும் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது நிறைய பேர் இருக்கும்னு சொல்லி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, 100 ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா 100 ஆடையும் தேடி என்னக்கா மாத்தி சொல்றீங்க? வசனத்துல வேறதானே சொல்லி இருக்கு. 100 ஆடு போச்சு, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சாலும் மேய்ப்பன் கண்ணீரோட அந்த ஆடை தேடி போகலையா? இன்னைக்கு தொலைஞ்சு போன ஆடு எத்தனையானா இங்க உக்காந்து இருக்குன்னு தெரியல. நிறைய ஆடு வெளியிலயும் சுத்திக்கிட்டு இருக்கலாம். இப்ப அந்த ஆடுகளுக்காகவும் நம்ம அப்பப்ப தொலைஞ்சு போறோம் பாருங்க. ஏசப்பா நான் உங்களை நேசிப்பேன், ஏசப்பா உங்களை ஆராதிப்பேன், ஏசப்பா உங்களுக்காக வைராக்கியமா நிப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு சில நேரம் ஆண்டவரை விட்டு தூரம் போறோம்ல. அதை எல்லாவற்றையும் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்ல போறோம். ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் என்ன மறக்கல ஏசப்பா. யாரு உங்களை மறந்தாலும், யாரு உங்களை கைவிட்டாலும், யாரு உன்னை பார்த்து நேசிக்கலன்னு சொன்னாலும், இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை நேசிக்க, உன் கூட இருக்க, உன் பக்கத்துல இருந்து உன் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இன்னைக்கு நம்ம நடுவுல இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Thank you Jesus. சேர்ந்து பாட போகிறோம். வழி தெரிஞ்சும் நாங்க தொலைஞ்சு போனோம் ஆண்டவரே. பாது தெரியாம சில நேரத்துல அப்படியே திகச்சு போய் எங்க போறது ஏசப்பா, யாராவது எனக்கு இந்த வழியில போன்னு சொல்ல மாட்டாங்களான்னு நான் கலங்கின நாளெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து என் கூட, நீங்க என்ன மறக்கல ஏசப்பா, என்னை விட்டு ஒரு நாள் நீங்க விலகல ஆண்டவரே. ஏக்கமுள்ள கண்ணுனால நமக்காக ஏங்கிதான் நின்று இருக்கிறாரா. இன்னைக்கு அந்த தேவனுடைய அன்பை நினைத்து பார்த்து எல்லாம் கண்ணை மூடி இருக்கிற இடத்துல பயபக்தியோட ஏசப்பாவை பார்த்து, Thank you Jesus, உங்க அன்புக்காக நன்றி ஏசப்பா. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன். நூறு பேரை தேடி நீங்க போகல,
இருக்கும்போது எதுக்குமே உதவாத என்னை ஏன் ஏசப்பா தேடி வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு நீ விலையேற பெற்றவர். ஆண்டவர் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. 24 மணி நேரமும் நீ ஆண்டவரோட செலவிடணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்படி நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னா என் கூட சேர்ந்து அந்த தேவனை உயர்த்த மாட்டீங்களா? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போக கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்பே ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் என் கரம் பிடித்து தூக்கினீர். கரைகள் எல்லாம் நீக்கினீர். கரம் பிடித்து தூக்கினீர். கரைகள் எல்லாம் நீக்கினீர். பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. எவ்வளவு பேரை கவனிச்சீங்க இந்த வார்த்தைய? கரைகளை எல்லாம் சொல்லுங்க, கரைகளை எல்லாம் நீக்கி இருக்கிறாரா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறேன்? என் பாவத்தை எல்லாம் ஏசப்பா கழுவி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்து இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பாப்போம். விசுவாசம் உள்ள பிள்ளைங்க. ஆமா, இன்னும் கையை உயர்த்தாதவங்களுக்கு ஒருவேளை அப்படி அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா பாடும் பொழுது இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஏசப்பா கையை உயர்த்தினவங்க போல நானும் கழுவப்படணும், நானும் சுத்திகரிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம கேட்கிற ஒரே காரியம். ஏசப்பா எல்லாத்துக்கும் விட நானும் நல்லா கழுவி சுத்திகரிக்கப்படணும். உங்களை போல நானும் இந்த வரிசையில எல்லாம் உக்காந்து வாலிப கூட்டத்துல போய் போய் ஏசப்பா என்ன யூஸ் பண்ணுங்க, ஏசப்பா என்ன நிரப்புங்க, ஏசப்பா என்ன அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு கேட்டு கண்ணீர் விட்ட நாட்கள் இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு, திரும்ப அந்த இடத்துக்கு போலாமோ அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து ஏசப்பா உங்க பிள்ளையா என்ன மாற்றிட்டீங்க, என்ன ஒரு நாள் நீங்க தள்ளவே மாட்டீங்க, ஒரு நாள் என்னை விட்டு விலகாத அப்பா நீங்க தான் சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதை உணர்ந்தவர்கள் இருக்கிற இடத்துல நல்ல முழங்கால் படியான முடியும்னு நினைக்கிறேன். எழுந்து நின்னாதான் இடம் போயிடும். கொஞ்சம் முட்டி போட முடிஞ்சவங்க மாத்திரம் முட்டி போட்டு, கொஞ்சம் வயசானவங்க இல்லாத இருப்பீங்கல்ல, எனக்கு இல்லக்கா இப்பதான் எனக்கு 20 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்றவங்க மாத்திரம், எனக்கு 40 ஆயிடுச்சு 50 ஆயிடுச்சுன்னா வேண்டாம். ஓகே, கண்ணை மூடி சொல்ல போறோம். என் கரம் பிடித்து தூக்கினி, கரைகள் எல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, கரைகள் எல்லாம் நீக்கினி. உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக நீர் என்ன மறக்கல,
ஆண்டவரை நமக்கு நோக்கி பார்த்து சொல்லலாமா? ஏசப்பா we love you. ஆமா, சொல்றதுக்கு யோசிப்போம். அது எப்படி சொல்றது? நான் மனுஷனை பார்த்து சொல்லல, தேவனை நோக்கி பார்த்து சொல்றேன். Can we all say Lord I love you? ஏசப்பா உங்களை நேசிக்கிறோம் சொல்லுங்களேன். சொல்லாதவங்க எல்லாம் ஆமா, ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு எப்ப சொல்ல முடியும்னா மனசுல வேற யாரும் இல்லாதப்பதான் சொல்ல முடியும். எந்த ஹீரோவும் எந்த மனுஷனும் இல்லாத நிலையில தான் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல முடியும். கையை ரெண்டையும் உயர்த்தி வானத்தை நோக்கி ஆமா அப்பா உங்களை நேசிக்கிறோம்னு சொல்லுங்களேன். Lord I love you. ஏசப்பா உங்களை நேசிக்கிறோம், ஏசப்பா உங்களை நேசிக்கிறோம், ஏசப்பா உங்களை நேசிக்கிறோம். ஓ ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. நல்ல முழு மனசோடு சொல்லலாமே. ஆசையெல்லாம் எங்களுடைய தேவையெல்லாம் நீங்க தான் ஏசப்பா. இன்னைக்கு உங்களை பார்க்க மாத்திரம் தான் இங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி, இன்னைக்கு உங்களை உயர்த்த மாத்திரம் தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல ரெண்டு கையை உயர்த்தி, யாரு கையை கீழே போடவே வேணாமே. ஓ ராபாதாரா ஷேக்கரவே ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, தேடி வந்தாரே என் நேசர், எங்களை தேடி வந்தீங்களே நன்றி அப்பான்னு சொல்லி. எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல், என் நேசர் நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சொல்லும் பொழுதே தேவ அன்பும் உள்ளத்தை நிறைக்கட்டுமே. எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா, எங்களை வழி நடத்துங்க ஏசப்பான்னு
சொல்லி கேளுங்களேன். நன்றி everybody. எல்லா கண்ணை மூடி, யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேணாம். கடைசியா let the love of God fill all the empty vessels. காலியான எல்லா பாத்திரமும் தேவனுடைய அன்பினால் இந்த நேரத்தில் நிரப்பப்பட முடியாது. ராதா ராபா ஷேகே தேவி கொஞ்சம் எனர்ஜியோட லாஸ்டா ஒரே வாட்டி ஹalleluya. அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். Thank you Jesus, because I feel this in spirit. I want to say some words. தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் பிசாசு வஞ்சிப்பா. ஏசப்பா, நான் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனே, என்னதான் நீங்க செப்பரேட் பண்ணிருக்கீங்க, என்னதான் பிரித்து எடுத்திருக்கிறீங்களே, ஆனாலும் ஏன் ஏசப்பா என்னை இந்த பாதையில நடத்துறீங்க? ஆனாலும் ஏன் ஏசப்பா எனக்கு இந்த பலவீனம்? ஆனாலும் ஏன் ஏசப்பா எனக்கு இந்த சோர்வு? ஆனாலும் ஏன் ஏசப்பா நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒருவேளை இன்னைக்கு காலையில கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா, it's because God allowed it. ஆண்டவர் அனுமதித்ததுனால ஆண்டவர் உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, உன்னை புடமிடணும்னு சொல்லி ஆண்டவர் நினைத்திருக்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லாவற்றிலும் நீ எப்படி நிலையாய் விசுவாசத்துல இருக்கிறன்னு சொல்லிதான் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் போராட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் பிரச்சனை. ஆண்டவரை நான் உயர்த்திட்டே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பலவீனம், உனக்கு தான் வரும். அல்லேலூயா. பாடு அனுபவிக்கிறதிலும் ஆண்டவருக்காக கஷ்டப்படுறதிலும் என்ன வந்தாலும் இயேசுவை நேசிப்பேன், என்ன வந்தாலும் அவருக்காக ஓடுவேன்னு சொல்ற வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் இன்னைக்கு தேடுகிறார்.
அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள வரும்படி ஏசப்பாட்ட ஒரே வாட்டி, ஏசப்பா எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுங்கன்னு கேளுங்களேன். உங்களுக்காக எரிந்து பிரகாசிக்க கூடிய வைராக்கியம், என்ன வந்தாலும் என் தேவன் இயேசு ஒருவரேன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தின் ஆவியை Thank you Jesus, thank you glory. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. ஆண்டவர்கிட்ட நான் அதை தான் சொன்னேன், ஏசப்பா நீங்க எவ்வளவு பட்ட பாதைகளை எனக்கு அனுபவிச்சால், எவ்வளவு கடினமான பாதையில நீங்க என்னை அனுமதித்தாலும், என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டத்தை நீங்க அனுமதிச்சாலும், உங்களுக்காக நான் நிப்பேன்னு சொன்னதுனால இன்ன வரைக்கும் ஆண்டவர் கிருபையா என்னை உருவாக்கி வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிடுவாரா? ஒரு வைராக்கியத்தோட தேவனை பார்த்து எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி, ஓ எரிந்து கொண்டே எப்போதுமே, என் ஜீவன் பிரியும். Thank you Jesus. எரிந்து கொண்டே இரு. சொல்லாதவங்களாம் சேர்ந்து எரிந்து கொண்டே பிரியும் வரை சொல்லுங்க, சொல்லுறோம். உண்மையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன்.
எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பந்தல்ல கீழே இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி